ஹே எவ்ரிவான், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ராகி அப்புறம் கோதுமை மாவை வச்சு பண்ணக்கூடிய ஒரு பிஸ்கட். இது ஈவினிங்க்கு நல்ல ஸ்நாக்காக இருக்கும். இது பசங்களுக்கும் நம்ம கொடுக்கலாம். நம்ம வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணும்போது அதில் எந்த ஆடட் கெமிக்கல்ஸும் இருக்காமல் இருக்கிறதுனால நம்ம அவங்களுக்கு தைரியமாக கொடுக்கலாம். இதுக்கு ரொம்ப பொருட்கள் எல்லாம் தேவைப்படாது. ரொம்ப வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே நம்ம பண்ணிடலாம். இதுக்கு ஹோல் வீட் ஃப்ளார் 1/2 கப், அப்புறம் ராகி 1/2 கப், அப்புறம் வெண்ணிலா எக்ஸ்ட்ராக்ட் 1/2 டீஸ்பூன், அப்புறம் பவுடர் பண்ண சுகர் 1/2 கப், அப்புறம் கீ யூஸ் பண்ணணுன்னாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா அதுக்கு பதிலாக உருக்குன பட்டர் கூட யூஸ் பண்ணலாம். அது ஒரு கால் கப்பில் இருந்து அரை கப் வரைக்கும் தேவைப்படும். அதை நம்ம மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு எவ்வளோ தேவைப்படுதுன்றதை பார்த்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கிடணும். அதுக்கப்புறம் கோகோ பவுடர், அப்புறம் மில்க் 2 to 3 டீஸ்பூன், அப்புறம் பேக்கிங் பவுடர் 1 டீஸ்பூன். இது எல்லாத்தையுமே நம்ம சப்பாத்தி மாவு எப்படி குழைப்போமோ அது மாதிரி குழைக்கணும். இப்போ பாருங்கள், நான் இதில் இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ பட்டர் போடும்போது பட்டர் இல்லைனா நெய், இது ரெண்டுமே ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணுவோம். இது போடும்போது கொஞ்சம் கவனமாக யூஸ் பண்ணணும். ஏன்னா மாவு ரொம்ப தண்ணி ஆகிடக்கூடாது. அதனால் நமக்கு எவ்வளோ தேவைப்படுதுன்றதை பொறுத்து நம்ம பட்டர் ஆட் பண்ணிக்கணும். மேக்ஸிமம் 1/4 கப்லேருந்து அரை கப்புக்குள்ளாடி நமக்கு இந்த இது தேவைப்படும். எனக்கு அரை கப்புக்கு கொஞ்சம் குறைவாக தான் எனக்கு பட்டர் தேவைப்பட்டுச்சு. இதை நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம உருண்டை பிடிக்கிற அளவுக்கு நமக்கு அந்த மாவு கரெக்டாக இருக்கணும். இப்போ எனக்கு இது கரெக்டாக இருக்குது பதம். இப்போ நம்ம உருட்டி நம்ம பிஸ்கட்டோட ஷேப் பண்ணி எடுத்துக்கலாம். இது நீங்கள் என்ன ஷேப் வேணாலும் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட குக்கி கட்டர் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இல்லை கையிலேயே கூட பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, இதை நீங்கள் ரொம்ப ஃப்ளாட்டாக பண்ணக்கூடாது. நீங்கள் ரொம்ப ஃப்ளாட்டாக பண்ணிங்கன்னா இது உடஞ்சிரும். அதனால் கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். அதே மாதிரி அந்த ரோல் பண்ணுறது ரொம்ப பெருசாக இருக்கக்கூடாது. நார்மலான அளவில் தான் இருக்கணும். பெருசாக நம்ம பண்ணினோன்னா நம்ம பேக் பண்ணி எடுக்கும்போது இந்த சைஸ் இன்னும் பெருசாகும். அப்போ பிஸ்கட் ரொம்ப பெருசானது மாதிரி இருக்கும். அதனால் நார்மலான ஒரு அளவில் நீங்கள் எடுத்துக்கணும். ஒரு நெல்லிக்காய் சைஸில் இருந்ததுன்னா கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். இப்போ நான் இது எல்லாத்தையும் ஷேப் பண்ணி எடுத்துக்கிறேன். இதே சேம் டைம் நம்ம அவனை 180 டிகிரிக்கு 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. நீங்கள் இது குக்கரில் கூட பண்ணலாம். குக்கரில் பண்ணுறதுக்கும் நீங்கள் குக்கர் வச்சு அதில் சால்ட் போட்டு ஒரு ஸ்டாண்ட் ஒன்று வச்சுக்கோங்க. இதை ஒரு 15 to 20 மினிட்ஸ் குக்கர் ஹீட் பண்ணிக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக்கரை ஹீட் பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்ம இப்போ ரெடி பண்ணுற மாதிரி இதே மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க குக்கீஸு. அப்புறம் குக்கரில் வச்சு வெயிட் இல்லாமல் நீங்கள் ஒரு 1/2 ஹவர்லேருந்து 45 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு குக்கர்லேயே கூட ரெடி ஆயிரும். இப்போ நான் அவனில் வச்சு பண்ண போகிறேன். ஷேப் பண்ணியாச்சு. அவனும் ப்ரீ ஹீட் ஆகிடுச்சு. இப்போ இது மேலே சும்மா ஒரு கார்னிஷிங்காக வேண்டி நட்ஸை நான் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை நான் இது மேலே வச்சுக்கிறேன். அவ்வளோதான், வச்சாச்சு. இப்போ நம்ம இதை அவனில் வைக்கணும். அவன் 180 டிகிரிக்கு ப்ரீ ஹீட் பண்ணியாச்சு. இப்போ இதில் நம்ம உள்ளே வச்சிடலாம். இப்போது இது 20 மினிட்ஸ் நம்ம பேக் பண்ணி எடுக்கணும். 180 டிகிரியில் 20 மினிட்ஸுக்கு நம்ம பேக் பண்ணிக்கலாம். இப்போ மீதி இருக்கிற மாவில் நான் குக்கி கட்டர் வச்சு சும்மா ஒரு ஃப்ளவர் ஷேப் மாதிரி பண்ணி எடுத்துக்கிறேன். இதோட கரெக்டான மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ரெடி ஆயிடுச்சு. இப்போ எனக்கு பேக் ஆகிடுச்சு. அவன்லேருந்து எடுத்துடுறேன். ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா இது மேலே ரொம்ப கிராக் இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் குக்கி உடையாது. இப்போ நீங்கள் கை வச்சு பார்க்கும்போது சாஃப்டாக இருக்கும். இது சூடாக இருக்கிறதுனால. இது ஆறுனதுக்கப்புறமா கிறிஸ்பி ஆகிடும். இப்போ என்கிட்ட வேறு பேக்கிங் பேன் இல்லை. அதனால் இதே பேனில் தான் நான் பண்ணணும். அதனால் இதை நான் மாற்றி வச்சுட்டு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அடுத்த செட்டை நான் உள்ளே வச்சு எடுத்துக்கிறேன்.
அதுக்குள்ளாடி இந்த இது வந்து ஆறிடும். ரொம்ப ஈஸி தாங்க. ஒரு 15 to 20 மினிட்ஸ்க்குள்ளாடி அந்த பேக் ஆகிற டைம் அவ்வளோதான் நமக்கு இதுக்கு தேவை. இல்லாமல் சப்பாத்தி எப்படி நம்ம பிணைவோமோ அதே மாதிரி பெருசாக வேறு எதுவும் தேவை கிடையாது. ரொம்ப நேரம் வச்சு வெயிட் பண்ணி அப்படியெல்லாம் எதுவும் தேவையில்லை. அதனால் நம்ம ஈஸியாக இதை முடிச்சிடலாம். இப்போ பாருங்கள், என்னோடய குக்கீஸ்லாம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் இதை உடச்சி காட்டுறேன். ஆறிடுச்சு, இப்போ உடச்சி காட்டுறேன். கிறிஸ்பியாக இருக்குங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் வந்து பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வந்து வீடியோ அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். தேங்க்யூ.